இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேட்டாலும் அவங்க ஒய்ஃப் தான் கேட்டு தான் எதுவும் செய்வான். ஓகே, முடிவு எடுக்கணும்னா உடனே ஆமா, wife தான். உங்களுக்கு எதுவும் தெரியாது மம்மி, கம்னு இருங்க அப்படின்ட்டுருவான். கடைசி அப்படி ஒரு என்ன சம்பவத்துக்கு அப்படி முடிவு எடுத்தாப்ல? உங்கள்கிட்ட கேட்காம ஒரு பெரிய முடிவு, உங்கள்கிட்ட கேட்காம உங்க மருமகளை மட்டுமே கேட்டு முடிவு எடுத்தது எது? வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவன்கிட்ட சொல்லிட்டே தான், டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணுண்டா அப்படின்னு. இவன்கிட்ட சொல்லிட்டே தான், இருக்கு மம்மி பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறமா மருமகிட்ட சொன்னோன்னே, பாருடா அலெக்ஸு, பார்த்து எல்லாம் பண்ணு அப்படின்னு. உடனே அடுத்த நாள் சரி மம்மி போகலாம் வாங்க, நம்ம உடனே இப்போ 2 மாதமாக எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டான். வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஒய்ஃப் பேச்சு தான் கேட்டாகணும்னு அவங்க மம்மி தான் அப்படி வளர்த்தாங்க. பெண்களை மதிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால பெண்ணில் வர மாட்டாங்களாமா? அவங்க அம்மா ஆயிட்டாங்க. இப்போதான் அவங்க பெண்ணாயிருக்காங்க. இது எப்ப பெண்ணை எல்லாரும் தான்ப்பா பெண்ணு. என்ன இது பொய் சொல்றதுல என்ன சொல்லன்னு தெரியல, வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாப்ல. வேற ஒரு வழி இல்லை எனக்கு. இந்த 2 பக்கமும் சமாளிச்சு ஆகணும். மம்மி டீல் பண்ணுறது ஈஸியாக டீல் பண்ணிடலாம், இவங்க டீல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஈஸியாக டீல் பண்ணிடலாமா? அவங்க டீல் பண்ணுற கஷ்டமா? என்ன ஏமாத்திடுவான், அங்கே ஏமாற்ற முடியாது. எங்கள் மம்மி கிட்ட போயிட்டு இவங்கள சால்வ் பண்ணிட்டு தனியாக போய் மம்மி சாரி மம்மி ஒரு லவ் யூ போட்டு ஒரு கிஸ் போட்டு வந்துட்டேன் மம்மி சவால்வாயிடும். இங்கே என்னதான் பண்ணாலும் தலைகளை நின்னாலும் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சாப்பாடு இங்கே கொஞ்சம் இப்போதைக்கு இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மம்மிக்கு இங்கேருந்து சப்ளை பண்ணிடலாம். அதேதான், வேற வழி என்ன மன்னிச்சிட்டு போகிறோமா? ஓகே, இப்போ அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்கல்ல, எனக்கு உச்சபட்ச ஆசைங்கிறது ஒரு ஃபோனாவது பண்ணிட்டா போதும்னு. அப்படி உங்களுக்கு இருக்க உச்சபட்ச ஆசை என்ன? இந்த ஒன்று மாற்றிக்கிட்டா போதும் எனக்கு. எனக்காவது வெளியே கூட்டிகிட்டு போகணும். எனக்கு அவன் போகும்போது எனக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் அதுதான் சொல்லுவேன். ஓகே, அவங்ககிட்ட போகும்போது உங்களையும் கூட்டு போகணும். ஆமாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து லேட் நைட்டில் தான் ரோமிங்கில் இருப்போம். அந்த டைமில் அவங்க மெடிசன் சாப்பிட்டு தூங்கணும். எனக்கா ஒரு நாள் தானேப்பா. அப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நேற்று கூப்பிட்டு போனோம். போன இடத்துல அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தூங்கிட்டாங்க ஃபுல்லாக. கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, பக்கத்தில் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு உங்கள் மாமியார் உங்க கூட வரது உங்களுக்கு ஆட்சேபம் எதுவும் இல்லையா? எங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் காசிப்ஸ் பேசுறது கொஞ்சம் கம்மியாயிடும். காசிப்பே அங்கே வச்சு தானே சம்மந்தப்பட்ட ஆளை வச்சு ஆமாம், அது ஒன்று. அவங்க ரிலேட்டிவ்ஸ் அதை சும்மா ஏதோ ஒரு லாங் டிரைவ் போகும்போது ஒரு காசிப்ஸ் வேணும் எங்களுக்கு. அந்த டைமில் ஆண்டியை கூட்டிகிட்டு வந்தால் ஐயே. ஆனால் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேம்மா, ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன். எய்த்தாலே மாமியார் வச்சுட்டு அவங்கள பற்றி தான் புரளி பேசுவோம். ஆக்சுவலாக புரளி பேச முடியாது. நாங்கள் ஒன்றா தான் இருக்கோமா. ஸோ எப்படியா இருந்தாலும் நாங்கள் பேசவும் முடியாது. சரி, எங்கேயா லாங் டிரைவ் போகிறச்ச அதுவும் கரெக்ட் தான். புரளி பேசுறதுக்கு டைம் வேணும்ல. அங்கேயும் கூட வந்து இவர் கேட்க மாட்டார். நம்ம டிரைவ் பண்ணும்போது காசிப்ஸ், ஏன்னா இவர் தூங்கக்கூடாது நைட் டிரைவ் பண்ணுறச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸ் டாபிக்ஸ் வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, ஓரளவு கேட்டுகிட்டே வந்தால் எங்களுக்கும் போயிடும். இவங்களை கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப அமைதியாக வருவோம். நாங்கள் ஏதாவது பேசினாலும் ஏன் அப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் உங்களை பற்றி மருமகளும் உங்கள் பையனும் காசிப் பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் மருமகளை பற்றி உங்கள் பையன்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல? சொல்லுவேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம் சும்மா. அவன் ரொம்ப வாய் பேசுறாடா, வாயாடி அவன், அடக்கடா வாயே அடிட்டு அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடும் எனக்கு. ஒன்று வர ஆரம்பிச்சாக்கா திட்டிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பா, ஸ்டாப் பண்ணவே மாட்டா. எதுக்கு சண்டை வருது? எதுக்குன்னா என்ன சில சமயம் டைமிங் சாப்பிடுங்க அப்படி, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணோன்னே சண்டை போட ஒன்று விட்டு எல்லாம் சண்டை போட்டுட்ருப்பா நிறைய. அதை மட்டும் பேசு, நீ ஏன் மற்றதெல்லாம் பேசுகிற? டைமிங்க்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். நான் 7 o'clock நீங்கள் ஆம்லா ஜூஸ் குடிங்கன்னா நாங்கள் அதை 7:45க்கு தான் குடிப்போம். அந்த ஆம்லா ஜூஸை ½ hour அவங்க நறுக்குவாங்க. அதுதான் எனக்கு கோவம் வரும். மற்றதெல்லாம் வாய் பேசுகிறீங்களே, ஏன் அது அரை மணி நேரத்தில் உங்களால் ஜூஸ் குடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு டோன் வந்துடும் எனக்கு. அப்போ அது எங்கெங்கேயோ போய்ட்டு ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அவங்களாம் இப்போ நியாயமாக சொன்னாங்கல்ல நான் இப்படிலாம் பேசுவேன்னு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்கள ஒரு வேலை செய்ய சொன்னால் அவங்க ஒரு டக் வாக் பண்ணிட்டு வேலை செய்வாங்க. டக் வாக் போட்டு நடப்பாங்க. நான் சொல்லுவேன், டெடி இப்போ பாரு உங்கள் மம்மி அந்த துண்டு எடுக்க ஒரு அரை மணி நேரம் நடந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க பாரு, அதுக்குள்ளே நீ குளிச்சுட்டே வந்துடலாம் அப்படின்னு வேணா. ஸோ சின்ன அவங்க நடக்கிறதே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேசுவேன் நான். அப்புறம் அவங்க கொஞ்சம் மேக்கப் சென்ஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் ஃபேஷியல் போடுறதுலாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் அவர் காமிப்பேன் நான். பாரு உங்கள் மம்மி பாரு ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு எப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி காசிப்ஸ் தான். ஆனால் ஒன்றுப்பா, இங்கே இருக்க எல்லா ஃபேமிலியும் ஓப்பனாகவே பேசிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாமியாரை பற்றி நான் புரளி பேசுவேங்கிறத சொல்லவே மாட்டாங்க யாரும். ஆனால் அது போகும்போது எங்களுக்கு ஒரு டாபிக் வேணும்ல, அது எங்கள் மாமியார் தான்ப்பா, நான் போட்டு புரளி பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்போம். நீங்கள் சொல்கிறாங்க ஆமாம் அவன் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டயே புரளி பேசுவார், இவங்களும் சொல்கிறாங்க. குட் ஃபேமிலி பாஸ். ஸ்ட்ரெஸ் பஸ்டிங், அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். நல்ல விஷயம். இவ்வளோ ஓப்பனாக இருப்பேன் நான் உண்மையில் நினச்சி பார்க்கல. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா சார், பசங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். உண்மையாலுமே அம்மாங்க தான் சார் மாறிட்டாங்க, மாமியாராக மாறிட்டாங்க.
பசங்களுக்கே மாமியாராக மாறிட்டாங்க சார். இதான் உண்மையே. எப்படி சொல்கிறேன்னா சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்க வீட்டில் மருமக வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன்னு வச்சுங்க, என் மருமக வந்து சூப்பராக பார்த்துக்கிறாரு என் பொண்ணை, நல்ல மருமக அப்படின்வாங்க சார். இதுவே வந்து ஒரு மகனை நல்லா பார்த்துக்கினா என்ன மாயம் பண்ணாலும் தெரியல வலிச்சு போட்டுக்கினா. வித்தியாசம் புரியுதுங்களா சார்? யார் மாறிட்டாங்க? அம்மாங்க தான் மாமியாராக மாறிட்டாங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையாக நடந்த விஷயம் சார். என் தங்கச்சி வீட்டுக்கார அவங்க சொன்ன விஷயம், நான் நடந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன், நான் கற்பனையாக சொல்லலை சார். என் மருமகளே நான் தங்கமாக பார்த்தா சொல்லுவது கேளுங்க சார். அவனை அது ரைட்டு. மாறிட்டா வளைச்சு போட்டான்னு அதே மாதிரி அம்மாவை பாருங்கடா, அம்மா ரொம்ப அன்பு வச்சுக்கிறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு 10 வாட்டி கூட ஃபோன் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சாப்பிட்டேன்னு கேட்குறான் சார் அவன். சார் ஒரு வாட்டி நான் phone சொல்லி பண்றேனா சார், அவங்க பக்கத்து தெருவில் தான் சார் இருக்காங்க. பக்கத்து தெருவில் இருக்காங்க. நம்ம ஃபோன் பேசுகிறேன், சரிங்க சார் நான் ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் சார். அவங்க வீட்டில் டவர் கிடைக்காது சார். அவங்க வீட்டில் ஒய்ஃபை போட்டுக்கிறாங்க சார். எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கட் பண்ணிட்டேன் சார். அம்மா நீங்கள் பில்லு கட்டுங்கம்மா, என்னால் 2 வீட்டு கட்ட முடியல. அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. தேவையில்லாம நீயே சொல்லி வச்சுக்கிட்டியா? ஆனா அம்மாக்கள்லாம் பயங்கர டெக்னாலஜி. ஐபோன் எங்க, வைஃபை எங்க, அது எங்க, இது எங்க, எல்லாமே இருக்குது சார். என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணோம்? உங்க அம்மா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆக்சுவலா நீங்க தானே ஆரம்பிச்சீங்க அதை. வீட்டில் இருக்கப்போ சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டான், காஃபி குடிச்சு டம்ளரை கழுவு வைக்க மாட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. நீங்க வளர்க்கும் போதே நீங்க ஏன் அதெல்லாம் வந்து பழக்காம வச்சீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் குறைவான சம்பளத்தில் அவங்க அப்பா இருந்தார். நம்ம ஒரு ஆசை பாசத்தையே நம்ம வச்சுக்கல, அனுபவிக்கல. அப்போ நம்ம பசங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இதுக்கு ஆசைப்பாசத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த சூழ்நிலையிலே நம்ம வளர்த்துற போது நம்ம படுற கஷ்டம், நம்மளுடைய கஷ்டமெல்லாம் பசங்களுக்கு போகக்கூடாதுன்னு அவங்கள கொஞ்சம் பொத்தி வளர்த்து, இவனும் பெரிய பையனும் டிகிரி முடிக்க வச்சு, இவனையும் டிகிரி முடிக்க வச்சு நல்ல ஒரு சம்பளம். இது யார் தப்பு? எங்களோட தப்பு தாங்க சார். நாங்கள் கொஞ்சம் நம்ம கஷ்டம் படக்கூடாதுன்னு நம்ம பசங்களை நல்லா வளர்த்துனது கொஞ்சம் நம்மளோட தப்பு தாங்க சார். அது நான் ஒத்துக்கிறேங்க. நாங்கெல்லாம் செல்லமா வளர்த்துட்டோம் சார். இது செல்லமே கிடையாது. செல்லமா இது செல்லமே கிடையாது. இது எப்படி செல்லமா இருக்கும்? இங்க இருந்து தட்டை எடுத்துப்பாங்க வையின்னு கூட ஒரு செல்லமா தான் நாங்க சொல்லுவோம். இல்லம்மா, ரொம்ப பேசிக்கா வளர்ந்த பையன் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க ரொம்ப இயல்பான விஷயம். இது எப்படி செல்லத்துல வரும்? இதை எப்படி செல்லத்தை சேர்ப்பீங்க? ஆமா சார், அம்மாங்க எல்லாமே செல்லம் தான் சார். பிள்ளைங்களுக்கு செல்லங்கிறது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே நாங்க அம்மாங்க எல்லாமே செல்ல கொடுத்து தான் வளர்த்துட்டோம். இங்க இருக்கிற அம்மாங்களை எல்லாரையும் நீங்க கேட்டு பாருங்க, எல்லா தாய்மாருங்களும் ஆம்பளை பிள்ளைங்கள செல்லமா தாங்க நாங்க வளர்த்துட்டோம். இப்ப போய் அவங்க கஷ்டப்படுறது அது எங்களுக்கு தாங்க முடியாததான் நாங்க இப்ப பொங்கி எழுறோம் சார். இப்ப நான் ஆக்சுவலா நீ கரெக்டா பாயிண்ட் வந்து இதுதான் நான் சொல்றேன். முதல்ல நீங்க கொடுத்தது வந்து செல்லம் கிடையாது. இன்னொன்னு அவங்க இப்ப பண்றது கஷ்டம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பண்ணது செல்லம்னு சொல்றீங்க, இப்ப அவன் கஷ்டப்படுறாங்க. நீங்க அவன புள்ளல் ஜெயிலியா இருக்கான் கஷ்டப்படுறதுக்கு. அவன் ஒரு கஷ்டமும் படல, அவன் தட்ட அவன் கழுவி வைக்கிறான். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இருக்கப்போ எந்த நாகரிகத்தை, எந்த செல்ஃப் டிசிப்ளினை கத்துக்கலையோ அதை அவன் நீ கத்துக்கிட்டான்.